பிடிச்சிருச்சா? தேங்க்யூ. டூட் திவாலி. வணக்கம் மக்களே, எல்லாம் ஓகேயா? பிடிச்சிருக்கா? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. உங்களை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ. டூட் திவாலி மாதிரி இது வந்து உங்களுக்கு ஹேட்ரிக். கமான். படம் ஃபுல்லாகவே அதுதான், ஊரம் பிளேட்டு தான். படம் ஃபுல்லாக ஊரம் பிளேட்டை வச்சு ஊரை விட்டாரு பயங்கரமாக. அது நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மூச்சாவை தான். படமும் அப்படி தான் இருக்கு. ஒன் சைடர்ஸ் அண்ட் லவ் ஃபெயிலர்ஸ்க்கான படம் இது மெயினாக. நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். 100 கோடி கண்டிப்பாக அடிக்கும். சாய் அபியரங்கோட பிஜிஎம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு சரத்குமாரோட ரோல் இதில் யூனிக்காக இருந்துச்சு. பழைய படம் மாதிரி இல்லாமல் வில்லன் ரோலும் காமெடியன் ரோலும் சேர்த்து பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ப்ரோ. அந்த இன்டர்மிஷன் சீன் ஒன்று இருக்குது ப்ரோ. அந்த ஊரும் பிளேட் சாங்கை ரீமிக்ஸ் பண்ணி ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு ப்ரோ சாய் அபியங்கர். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ அந்த இன்டர்மிஷன் சீன். அதனாலே பீக்காக எலிவேட் ஆச்சு. இன்டர்மிஷன் முடிஞ்சு வெளில வந்தோடனே எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கொடுத்து 200 ரூபாய்க்கு ஒர்த்துடா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அது நிறையா இருந்துச்சு. மூச்சாவை பேச்சவன் நிறையா இருந்துச்சு. ஆனால் வேறு வேறு வேரியேஷனில் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஊரும் பிளட் இருக்குதுல்ல, நீங்கள் மூச்சாவை பேச்சவன் ஊரும் பிளட் அது ஒரு மாதிரி இந்த அனிருத் பண்ணுவார்ல வில்லன் பிஜிஎம் அந்த மாஸ் பிஜிஎம்லாம் இது பண்ணி போடுவார். அந்த மாதிரி இதில் போட்டிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்டர்மிஷன் சீன் தான் ப்ரோ. இன்டர்மிஷன் நீங்கள் அந்த இன்டர்மிஷன் முடிஞ்சவொடனே எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. நான் வேணா சொல்கிறேன் பாருங்கள். இன்டர்மிஷன் முடிஞ்சவொடனே எல்லாருமே கொடுத்த காசுக்கு சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லிட்டு வெளியே ஏஞ்சி வந்துடுவாங்க. புரியல ப்ரோ? லவ் தான் ப்ரோ படமே. நீங்கள் லவ் டுடே அண்டு இப்போது ட்ராகன் அளவுக்கு ஃபன் எதிர்பார்க்க முடியாது. எமோஷ்னல் தான் படமே. ஃபன்னு வந்து சரத்குமாரோட கேரக்டர் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். அண்டு நீங்கள் படத்தில் நோட் பண்ணிங்கன்னா சைட் பை சைட் சில ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. பேனர்ஸ் அங்கங்கே வரும். அந்த பேனர் தான் ஃபன்னே. படம் பார்க்க போகிறவங்க அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சிரிப்பு வரும். அண்ட் எமோஷ்னல் தான் படமே. அவர் பிரதீப் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு ஃபன் அவ்வளோ இருக்காதுன்னு. அது உண்மை தான். எமோஷ்னலாக வச்சு தீச்சிருக்காங்க படத்தை. பிரதீப் தான் ப்ரோ. அவரோட ரோல் தான் ப்ரோ அங்கே இதுவே. நீங்கள் படம் பார்த்தா புரியும். அவரோட ரோல் தான் எமோஷனே. அவரை பார்த்தாலே உங்களுக்கு அந்த எமோஷன் கனெக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ரோல் ரைட்டிங் பண்ணியிருக்காரு கீர்த்தீஸ்வரன். ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, ரொம்ப சூப்பராக ரைட் பண்ணியிருக்காரு கேரக்டர். ப்ரோ அது ஸ்பாய்லர் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் உள்ளவே பாருங்கள். அது ஒரு ஸ்பாய்லரு. நீங்கள் வேறு ஒரு லவ் ட்ராக் இருக்குது, நீங்கள் பாருங்கள். சில பேர் வல்கராக இருக்குது ஃபேமிலி பார்க்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லைண்ணா. லவ் டுடே கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இதில் அப்படி ஒன்றுமே இல்லைண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸ் எத்தனை இடம் வேணாலும் வந்து பார்க்கலாண்ணா. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே வந்து பார்க்கலாம். கிட்ஸ்லேருந்து ஒரு அதான் அந்த கல்ச்சரை இது பண்ணுற மாதிரி அது தெரியல. அது ஸ்டோரியில் இருக்குது, பட் அது தெரியல. நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். கிட்ஸை கூட கூட்டு வந்து ட்ராகனில் வந்து பிரதீப்போட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்னிங்காக இருந்துச்சு. பட் இதில் வந்து அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. பிரதீப்பை பார்த்தாலே நம்ம கதை சொன்னால் பிரதீப்பை பார்த்தாலே எமோஷன் கனெக்ட் ஆகும். அந்தளவுக்கு கேரக்டர் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. டைம் வாட்சபிள் ப்ரோ. ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்பெஷலாக இருக்குது இந்த படத்தில்? ஸ்பெஷல் என்ன மாதிரி இருக்குன்னா லைக் ஸ்பெஷலாக என்ன மாதிரின்னு எனக்கு சொல்ல தெரில. ஆனால் ஒரு நல்ல படம் அந்த லெவலில் இருந்தது. ட்ராகன் லவ் டுடே அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. நீங்கள் நார்மலாக ஒரு மைண்ட் செட்டில் ஒரு என்டர்டெய்னர் பார்க்க வரும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல என்டர்டெய்னர் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கதை சென்டிமெண்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. இப்போ இருக்கிற லவ்வை வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை, இது ஆக்சுவலி சொல்லணும்னா ஷாஜஹான் இருக்குல்ல, ஷாஜஹானோட மாடர்ன் வேர்ஷன் தான் இந்த படமே. ஒரு ஜென்சி வேர்ஷன் ஆஃப் ஷாஜஹான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் இந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அது எந்த மாதிரி இப்போ எல்லாருமே ஜென்சி கிட்ஸாக எடுத்துக்காங்க. எந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போது லைக் நம்ம லவ் பண்ண பொண்ணுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவோம். அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை லைக் அவங்க கூட இருக்கணுன்றதுக்காக போவோம். இது எப்படி இருக்குன்னா அவர் வந்து லைக் அவங்க வேறு ஒருத்தவங்க கூட மூவ் ஆனால் கூட அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அப்போ கூட அவங்கள சேர்த்து வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும். ப்ளஸ் படம் ஃபுல்லாகவே லைக் இந்த காமெடிஸாக இருக்கட்டும் உள்ளே பண்ண ஒரு பாஸ்ட் லவ் இருக்கிற மாதிரி. ஆமாம், லைக் அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நம்மளால் வந்து இது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும்னு தெரியல. இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லவ் இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் இப்போது அது வந்து லைக் ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டியா இல்லை அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் காமிச்சது வந்து 100ல் ஒரு 50 பேர் அந்த மாதிரி இருப்பாங்கன்றதே வந்து பெரிய விஷயம்தான்.
அது வந்து லைக் இப்போ இருக்க ஜென்சி பீப்புள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க லைக் உண்மையாக லவ் பண்ணுறாங்க, அப்படி இன்னொருத்தவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தே ஆர் அலோவிங். லைக் அது ஒரு நல்ல விஷயம் தான், அது தப்புன்றது கிடையாதுல்ல. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க லைக் இந்த மாதிரி இருக்கலான்றது இன்னொரு ஜென்ரேஷன் காமிக்கிறாங்கன்றப்போ இந்த படம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மியூசிக் அந்த மாதிரி சாய மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சாயை அடிக்கிறதுக்கு வந்து இல்லை ஒன்றுமே இல்லை, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன தேவையோ அது இருந்துச்சு கண்டிப்பாக. இன்டர்வல் அப்போது ஒரு அந்த மன்னனா பிஜிஎம் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. தேட்டரே தெரிச்சுது அந்த சீனுக்கு. மூச்சவை பேச்சவை தான் ஃபுல்லாக ரிப்பீட். படம் ஃபுல்லாகவே அதுதான், ஊரும் பிளேட்டு தான். படம் ஃபுல்லாக ஊரும் பிளேட்டை வச்சு ஊரை விட்டாரு பயங்கரமாக. அது நல்லா இருந்துச்சு. மூச்சவை பேச்சவை ஸ்டார்டிங். ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மூச்சவை தான். படமும் அப்படி தான். லைக் அவளுக்காக படம், பிஆர் வந்து அவளுக்காக லைக் மமிதாக்காக எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றது தான் படம்ன்றப்போ அது ஆப்வியஸ்லி அது தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, லைக் நிறைய பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓவரால் எப்படி ப்ரோ முடிச்சிடலாம்? கிளைமேக்ஸ் லைக் அவங்கள சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அதான் எனக்கு வந்து ஷாஜஹானை பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஷாஜஹானை இந்த இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? பிரதீப்புக்கும் மமிதாக்கு எதுவும் ஆகாதுல்ல, மமிதாக்கு வேற ஒருத்தருக்கும். இல்லை அதான் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லிட்டேன்னா அப்புறம் எல்லாமே இங்கேயே சொன்ன மாதிரி ஆகிடும்ல. அவருக்கும் ஒரு நல்ல எண்டிங் இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். ஓவராலாக மூவி எடுக்கும். ஓவராலாக ஒன் டைம் டெஃபினட்டாக வந்து ஒரு தீபாவளிக்கு ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒன் டைம் வாட்சபிள், நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பிரதீப் மமிதா பஜு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சரத்குமார் வந்து ஒரு ஸ்டோர் ஸ்டீலராக நல்லா பண்ணியிருக்காரு. பட் கதை வந்து நல்ல கதை தான். இந்த 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 ஜென்ரேஷனுக்கான வந்து லவ்னா என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, மென்னா எப்படி இருக்கணும், ஸோ அதை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. நல்ல படம் தான். ஆனால் பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸாகிரிகேஷனாக நிறைய விஷயங்கள் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரியாலிட்டியோட கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஒன் டைம் வாட்சபிள். கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். பிரதீப் வந்து ரொம்பவே ஆக்டிங்கில் இன்னும் நல்லா எக்ஸலாக பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. என்ன நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியை இன்னும் கொஞ்சம் ஹிட் பண்ணிக்கலாம் மாதிரி இருந்திருக்கலாம். மேபி வந்து லாஜிக்குன்னு இல்லை, லாஜிக் அந்த படத்தை அந்தளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்காது. மென் வந்து எப்படி இருக்கணும், ஒரு மென் வந்து ஒரு உமனை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி பிரதீப்னா வந்து அவங்க உமனை வந்து ரொம்ப இது பண்ணுவார், ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே மாற்றிருக்காங்க. ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள். அதெல்லாம் இந்த படத்தில் வந்து இன்னுமே பிரதீப் வந்து தோக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அந்த எக்ஸாகிரிகேஷன் தான் கொஞ்சம் இந்த படத்தை வந்து 50-50 ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு இது பர்சனலாக தோணுச்சு. இன்னும் எக்ஸாகிரிகேட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பர்சனலாக இன்னும் கொஞ்சம் கிரவுண்டடாக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. டீசன்ட் வாட்ச். எமோஷனல் சீன்ஸ்லாம் எப்படி மமிதா போயிட்டு அவங்க ரெண்டு பேருமே எமோஷனல் சீன்ஸ் நல்லாவே எமோட் பண்ணியிருக்காங்க. பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட இந்த படத்தை இன்னும் எமோஷன் சீன்ஸ் நல்லாவே எமோட் பண்ணியிருக்காரு. ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி பிரதீப்பும் ப்ரோக்காய் உட்கார ஒரு சீன் இருக்கும், மமிதா பஜும், அது ரெண்டுமே ஒரே லொக்கேஷன் வந்து இருக்கும். அது ஏன் வந்து அந்த ஒரே லொக்கேஷனில் வரது அப்படின்றது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அதே நேரத்தில் மமிதா பஜு வந்து இவரோட லவ்வை ரியலைஸ் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். அது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சரத்குமார் உண்மையில நல்லா பண்ணியார். ரொம்ப நாள் கழிச்சு சரத்குமார் ஜாலியான ஒரு கேரக்டர். அதே நேரத்தில் கொஞ்சம் ஜாலி சீரியஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒன்றா நல்லா இருந்தது. சாய் அபியங்கரோட மியூசிக் உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த படத்தை உண்மையிலே அவரோட தமிழ் டெபியூ இந்த படம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. உண்மையிலே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே நல்லா இருக்குது. நல்லா இருப்போம் அந்த சாங்கோட விஷுவல்ஸ் ஆகட்டும், இல்லை ஊரும் பிளேட் அந்த லோக்கலாக அந்த மவுண்ட் ரோட் சைடு எடுத்தோம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்ல படம். ஒன் டைம் பார்க்கலாம்.